முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அரவிந்த், இப்ப வரைக்கும் என் கனி என் கூட இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலடி. கிட்டத்தட்ட 5 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன்டி. எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க, ஆனா யாருமே இல்லாத அனாத மாதிரி தானே இருந்தேன். உனக்கு நான் தான் வேணும்னா என்ன கொண்டு இருக்க வேண்டியதானே பவி? ஏன்டி ஏன் அவளை எதுக்கடி கொன்ன? நான் அவளை கொல்லல அரவிந்த். ஆனா இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் அவளை கொல்லல, சத்தியமா நான் கொல்லல அரவிந்த். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை நான் எப்படி அரவிந்த் கொல்லுவேன்? வாய் தொற பவி, பேசு. எதுக்கடி கொன்ன? அவ என் கூட இல்லாத ஒவ்வொரு நாளும் அணுவணுவா நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி. ஏதோ நான் அடிக்கடி என் ஃபேமிலி மெம்பர்ட்ட எல்லாம் சொல்லுவியே, நான் அரவிந்த காதலிக்கிறேன்னு. முதல்ல காதல்னா என்னன்னு தெரியுமா பவி உனக்கு? நீ என்னடி நினைச்ச? என் கனியை கொண்டுட்டு என் கனியோட இடத்துக்கு வந்துட்டா நீ என்ன அடைஞ்சிடலானா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோடி. என்னைக்கு என் கனி என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே நானும் செத்துட்டேன்டி. இப்ப நீ இருக்கிறது என் போனத்து கூட. சீ கையறி, சீ நீ எல்லாம் ஒரு ஜென்மம். ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன கட்டி பிடிச்சிருப்ப? ஒவ்வொரு நாளும் உன் மூஞ்ச பாக்குறதே பாவம் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல நீ என்ன கட்டி வேற பிடிக்கிறியா? இல்ல அரவிந்த், நான் உங்களை வேணும்லாம் கட்டி பிடிக்கல. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனாலதான். அதனால என்ன சொல்லு, ஏன் நிறுத்திட்டியா? அது வந்து அரவிந்த். சீ நடிக்காதடி. நீ நடிக்கிறது அப்படியே அசிங்கமா தெரியுது. அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா? என் வாழ்க்கையில நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சு என் வாழ்க்கையே நரகமாக்கிட்டு இப்ப வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கியா? பேசுடி, வாய தொற. அரவிந்த், நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க அரவிந்த். பா என்னமா நடிக்கிறா பாரு. உன் நடிப்பு திறமைக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாண்டி. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆகுது. என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் உன்னை நம்பறதுக்கு காரணம் உன்னோட நடிப்பு திறமை தான். நான் கூட நினைச்சேன்டி, என்னடா வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இவ ஒருத்திய மட்டும் நம்புறாங்களேன்னு. ஏன் இப்போ வந்து என் ஜெயாத்தா அது கூட உன்னதான் நம்புது. அப்போ எந்த அளவுக்கு உன் நடிப்பு திறமை இருக்கு பாரு. வெல்டன் பவி, இந்த ஒரு விஷயத்துல என் மனசார நான் உன்னை பாராட்டுவேன். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பச்சந்தியா மாறி மாறி நடிக்கிற பாரு. பா இந்த நடிப்பு திறமையை பார்த்து நான் வியந்துட்டேன். பேசாம நீ ஆக்டிங் ட்ரை பண்ணு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, நானே ரெக்கமெண்ட் பண்றேன். எங்க நமக்கு சான்ஸ் கிடைக்குமோ இனிமெல்லாம் பயப்படாத. உன் நடிப்பு திறமைக்கலாம் இங்க இல்ல வெளிநாட்டுக்கு போனா கூட கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அரவிந்த். கண்டிப்பா நான் சான்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுவ சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? என்ன பண்ணுவ? இல்ல அரவிந்த், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அவளை கொலை பண்ணல. சரி அப்புறம்? அரவிந்த் என்ன பவி, நடிக்க தெரிஞ்ச உனக்கு அரவிந்த் கிட்ட எப்படி நடிக்கணும்னு தெரியல பாரு. இன்னமும் நான் அவங்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன். ஐ திங்க் இன்னும் உனக்கு ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, இன்னும் நல்லா ட்ரைன் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து பேசு. இப்போ எனக்கு மீட்டிங் இருக்கு, சோ நான் கிளம்புறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாரு, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேங்கிறதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் மட்டும் நினைக்காத. இந்த இடத்துல நான் காப்பாத்துறது ஒண்ணு இல்ல. தெரியும் அரவிந்த். பரவாயில்லையே, குயிக்காவே புரிஞ்சுக்கிட்டா. இதே போலவே எல்லா விஷயத்திலையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த சீன் போறிய வேலை, சிம்பத்தி கிரியேட் பண்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வை. நான் சொல்லணும்னு இல்ல, இந்த அரவிந்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். திரும்ப ஏதாவது முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி இந்த அரவிந்தோட இன்னொரு மூஞ்ச காட்ட வச்சிடாத. எனக்கு கோவம் வராத வரைக்கும் தான் நீ தப்பிச்ச. ஒருவேளை நீ என் கோவத்தை ஏற்றிதான் பாக்கணும்னு நினைச்சேன் வை, கண்டிப்பா நீ அதெல்லாம் தாங்க மாட்ட. சோ இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கா. நான் என்ன கடவுளே பாவம் பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை? எனக்கு நல்லா தெரியும் கடவுளே, அவரோட மனசு எந்த அளவுக்கு வேதனையா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நானும் மனுஷிதானே, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசு அப்படியே கத்திய வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. பண்ணாத ஒரு தப்புக்கு நான் பழிய அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் கடவுளே, எதுக்காக? இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு வலிய நான் தாங்குவேன். நானும் ஒரு மனுஷி தானே, என்னால முடியலப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க நம்ம கிட்ட அன்பு காட்டலனாலும் பிரச்சனை இல்ல, ஆனா அவங்களோட வெறுப்ப காட்டுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அது சாவ விடவும் கொடுமையான விஷயம். இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இதை அனுபவிக்க போறேனோ தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே கிடையாதா? இன்னமும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பழி சொல்லோட நான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல கடவுளே. நான் அரவிந்த காதலிச்சது தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. ஏன் இப்ப கூட அரவிந்தோட வாழ்க்கைய மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல கடவுளே, ஆனா அரவிந்தோட வாழ்க்கை கண்டிப்பா மாறணும். அவர் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பாக்கணும். இதுக்காக நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கனாலும் கண்டிப்பா நான் அனுபவிப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் அரவிந்த் நல்லா இருக்கணும், கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும்.
பிரீத்தி எங்கடி போன இவ்வளவு நேரம்? எங்கேயும் போலடி, மாடியில் தான் நின்றுட்டு இருந்தேன். எதே மாடியிலையா? ஏண்டி வெயில் எப்படி அடிக்குது, மாடியில எதுக்காக நின்றுட்டு இருந்த? கௌதம் மாமா ஃபோன் பண்ணி இருந்துச்சுடி, அதான் பேசிட்டு இருந்தேன். ஐயோ நானே கௌதம் மாமாட்ட பேசணும் தானே நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அம்மா என்ன சொன்னுச்சு? அதான் அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல, அது இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல வேலை முடிஞ்சிருமா. அதான் எப்ப பால் காய்க்கிறதுன்னு அம்மாட்ட கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, இன்னும் கொஞ்சம் நெஞ்ச வேலைதான் இருக்கான். சரி சரி, இத பத்தி அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லடி, இப்பதான் பேசிட்டு கீழே இறங்கி வரேன். சரி மறக்காம அம்மா கிட்ட சொல்லிடுறேனா? சரிடி. ஆமா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரசாந்த் சார் உன்னை பிடிச்சி வச்சிருந்தாரு, என்னடி கேட்டாரு? ஐயோ இனியா அது ஏன் கேக்குற? ஏண்டி என்னாச்சு? இனியா பிரசாந்த் சாருக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம அவர்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறோம்னு நினைக்கிறாரு. என்னடி சொல்ற? ஆமா இனியா. அப்ப நீ எல்லாம் உண்மையை சொல்லிட்டியா? இல்லடி நான் அதெல்லாம் சொல்லல. அப்பா நல்லவே சொல்லாம இருந்தியே. அதான் சொல்லலடி, அப்படி இதுக்காக சடா பேசுற? அந்த விஷயத்த பத்தி சொல்லல, ஆனா அவரை நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருந்தாரா. அதனால நான் கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பேசிட்டேன்டி. எது நீ கோபப்படுற மாதிரி பேசுனியா? ஆமா இனியா, நான் பேசினது எப்படியும் அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஹர்ட் ஆயிருக்குமா? அப்படி என்னடி பேசுன? அது வந்து சொல்லடி, எதுக்கு எழுத்துட்டு இருக்க? ஷினியா. சொல்லுங்க சார். அகில் நான் ரூமுக்கு போறேன், அப்புறமா பார்க்கலாம். என்னடா என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, லைட்டா தலைவலி, நான் கிளம்புறேன். பிரீத்தி பிரசாந்த் சார் கூட ரொம்ப பெரிய சண்டை போட்டுட்டியா என்ன? இல்லையா அப்படிலாம் நான் ஒன்றும் சண்டை போடல. அப்புறம் என்னாச்சுடி, உன்னை பார்த்தது கீழே குமிச்சிட்டு அவர் பாட்டு போறாரு? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. பிரீத்தி சொல்லுங்க மாமா. என்னடா என்னாச்சு? உனக்கு பிரசாந்துக்கும் சண்டையா என்ன? இல்ல மாமா, அதெல்லாம் இல்ல. நிஜமாவே சண்டையெல்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்ல மாமா, சண்டையெல்லாம் எதுவும் இல்ல. சரி ஓகேமா. இனியா எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரி பிரீத்தி உண்மையே சொல்லு, பிரசாந்த் சார் கூட ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் இல்லல? இல்லடி சண்டையெல்லாம் எதுவும் இல்ல, ஆனா அவர் ஏன் இப்படி போறாருன்னு தெரியலையே. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, நீ எதுவும் ஹர்ட் பண்ண மாதிரி பேசல. தெரியல இனியா. சரி நீ அகில் மாமா காஃபி போடு, நான் போய் பிரசாந்த் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே நீ போ. சரிடி. என்ன அவரு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு அணக்கமும் இல்லாம இருக்காரு? பிரீத்தி இதுக்கு மேலே கணச்சிட்டு இருந்தேன்னு வை, கணச்சிட்டே நிக்க வேண்டியதான். பேசாம வாயை தந்தி கூப்பிட்டுலாம். பிரசாந்த் சார், பிரசாந்த் சார். கூப்பிடுறி, நீ எவ்வளவு வேணா கூப்பிடு, கண்டிப்பா நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். ஷிவ போக்குக்கு ஈஸியா வார்த்தையை விடுவாலாம், திரும்ப வந்து இவங்க பேசினா நாங்க பேசிடணுமா ஒண்ணு? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிடி, கண்டிப்பா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். பிரசாந்த் சார் நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? பிரசாந்த் சார் உங்களை தான் கூப்பிடுறேன். கூப்பிடுறி, எவ்வளவு நேரம் நீ கூப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். இவ்வளவு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் காதலே வாங்காத மாதிரி நிக்கிறாரு. பிரீத்தி இதுக்கு மேலே இவர் கூப்பிட்டனா கண்டிப்பா திரும்பி பார்க்க மாட்டாரு. என்ன பண்ணலாம்? பிரசாந்த் சார். இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுடி, கண்டிப்பா நான் இறங்கியே வர மாட்டேன். பிரசாந்த் சார். என்ன? என் மேல கோமா? அடிங்க மொபைலே, பேசுறதெல்லாம் பேசிட்டு கோமான் வேற கேக்குறா. பிரசாந்த் சார் உங்களை தான் கேக்குறேன், கோமா? எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது, அது ஓமேல. அப்ப கோவம் இல்லையா? நிஜமா? ஊனா வாய் தந்து சொல்லுங்க. அதான் சொல்றல, எனக்குலாம் உன் மேல எந்த கோவம் இல்ல, என் மேல இருந்து கையெடு. நான் எதுக்கு கை எடுக்கணும்? அதான் உங்களுக்கு என் மேல கோவம் இல்லல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா கொடுத்துருவீங்களா? விளையாடாம என்ன விஷயம் சொல்லு பிரீத்தி. எது விளையாடுறனா? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாடுற மாதிரியா இருக்கு? உங்களை தான் கேக்குறேன், ஏன் அமைதியாவே இருக்கீங்க? என்னதாமா உனக்கு பிரச்சனை? எது பிரச்சனையா? என்ன இப்ப நான் உங்க கணக்கு பிரச்சனையா தெரியறனா? மொபைலே பேசுறதெல்லாம் பேசி ஹர்ட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ வந்து பேசிட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு நீ என்னதான் பேச மாட்டாலும் கண்டிப்பா நான் கூட பேசவே மாட்டேன்டி. பாக்குறேன் நீ என்னதான் பண்றேன்னு. பிரசாந்த் சார். என்ன? என்ன நீங்க? நான் எவ்வளவு சாஃப்டா பேசுறேன், நீங்க ஏன் எரிஞ்சு விழுகுறீங்க? இவ பேசின பேச்சுக்கலாம் இப்படி பேசுறதே பெரிய விஷயம், இதுல எரிஞ்சு விழுகுறேன்னு குறை வேற. பிரசாந்த் சார். என்ன அப்போ இருந்து பிரசாந்த் சார் பிரசாந்த் சார்? என்ன இப்பதானே சொன்னேன், சும்மா சும்மா எரிஞ்சு விழுகுறீங்க. இங்க பாரு பிரீத்தி, என்னால உங்ககிட்ட வெட்டி கதையெல்லாம் அழுந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, இப்ப எதுக்காக வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. கிளம்பணுமா? ஆமா. ஏன் 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 நான் கிளம்பணும்? ஏன்னா ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எதுக்காக என்ன கிளம்ப சொல்றீங்கன்னு அர்த்தம். கிளம்பாமா பின்ன பாய் போட்டு இங்கே தூங்க போறியா? அதுக்கும் நான் ரெடி தான். மொபைலே வேணுங்கனே வா பேசுற, என்ன வேணா பேசுடி, கண்டிப்பா நான் இறங்கியே வர மாட்டேன். ஹலோ என்ன திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணுல கையெடு. ஏன் கை எடுக்கணும்? எனக்கு தலைய வலிக்குது பிரீத்தி, கையெடு. தலை வலிக்குதா? ஆமா கையெடு, நான் தூங்க போறேன். தூங்க போறீங்களா? ஆமா தூங்கதான் போறேன், கையெடுக்கிறியா? இருங்க பாஸ், தலை வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்ன நானே பாத்துப்பேன், நீ கையெடு. அப்படிலாம் விட முடியாது. விடு பிரீத்தி. பிரீத்தி நான் உன்னை விடுன்னு சொன்னேன். முடியாது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்?
பாரு, எப்போதுமே இந்த வார்த்தையை நான் தான் கேட்பேன், இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க. இங்க பாரு பிரீத்தி, இப்படியே உங்ககிட்ட கதை விட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு ஆல்ரெடி தலையை வலிக்குது, நான் தூங்க போறேன். நீ என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு. ஓ, அப்ப ஏதாவது விஷயம் இருந்தா தான் நான் உங்களை பார்க்க வரணுமா? இல்ல எனக்கு புரியல. இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பயங்கரமா தலையை வலிக்குது, நான் தூங்க போறேன். இப்போ நீ எதுக்காக இந்த ரூம்க்கு வந்தியோ அந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. என்ன இப்போ அது புரிஞ்சுதா இல்லையா? நல்லாவே புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? நீங்க என் மேல செம்ம கோவத்துல இருக்கீங்க. பரவாயில்ல, கோவமா இருக்கு, என்னால தெரிஞ்சுது. என்ன பிரசாந்த் சார், கோவமா தானே இருக்கீங்க? எத்தனை தடவை கேப்ப, உன் மேல கோபுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்போ நீங்க என் மேல கோவமா இல்ல. ஒரே விஷயத்த எத்தனை தடவை கேப்ப? கோவப்படாதீங்க, சாரி. நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்ல போற? தெரியாம பேசிட்டேனா? சொல்லு பிரீத்தி, அந்த வார்த்தை என்ன தெரியாம சொன்னு சொல்ல போறியா? ஏன் இப்போ இப்படி கோவப்படுறீங்க? நான் நிஜமாவே தெரியாம தான் அப்படி பேசிட்டேன். வாய மூடு பிரீத்தி. எவ்வளவு பெரிய வார்த்தையை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு தெரியாம பேசணும்னு சொல்ல வர, அப்படித்தானே? பிரசாந்த் சார், நான் நிஜமாவே தெரியாம தான் பேசினேன். தெரிஞ்சே யாராவது இப்படி பேசுவாங்களா? என்ன சொன்ன? தெரியாம பேசுனியா? தெரியாம பேசுறதுனா என்னன்னு தெரியுமா பிரீத்தி உனக்கு? இப்போ என்ன, நான் அப்படி என்ன பேசிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஓ, அப்ப மேடம் என்ன பேசுனீங்கன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் வரைக்கும் சாரி கேட்டு இருந்தீங்களா? ஐயோ, நான் பேசினது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் ஒரு கோவத்துல தான் அப்படி பேசினேன். நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லும் போதும் நீங்க என் மேல நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் பேசுனீங்க. அதனாலதான். அதனால நீ இவ்வளவு பெரிய வார்த்தையை என்கிட்ட ஈஸியா விட்டுருவ, அப்படிதானே? என்ன பிரீத்தி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கல்லு மாதிரியா இல்ல ஜடம் மாதிரி தெரியலனா? பிரசாந்த் சார், இப்ப இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? எது சின்ன விஷயம்? நீ பேசின வார்த்தை என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா பிரீத்தி? நீ பாட்டுக்கு அசால்ட்டா என்கிட்ட வார்த்தையை விடுவ, திரும்ப வந்து நீ பேசும்போது நான் பேசணுமா உங்ககிட்ட? சாரி பிரசாந்த் சார், இவ்வளவு நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அது எப்படி? எனக்கு புரியல. நீ பாட்டுக்கு உன் போக்குல வார்த்தையை விடுவ, ஆனா நான் எதையுமே பத்தி கவலைப்படாம திரும்ப வந்து உங்ககிட்ட பேசணும், அப்படித்தானே? ஐயோ பிரசாந்த் சார், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி பிரீத்தி சொல்ற? நீ என்கிட்ட பேசின வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைன்னு சொல்ல வரியா? ஒருவேளை நீ அப்படி நினைச்சனா அது உன்னோட தப்பு. ஒரு செகண்ட் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருடி. இதே வார்த்தையை நான் உன்னை பார்த்து என்ன சந்தேகப்பறியா பிரீத்தின்னு கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்கிறேன், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அந்த அளவுக்கு கேவலமானவனா உன் கண்ணுக்கு தெரியறனா என்ன? பிரசாந்த் சார், எதுக்காக இப்ப கத்துறீங்க? வாய மூடு பிரீத்தி. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், சரி நம்ம பேசின வார்த்தையால தான் ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு வந்து பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் இல்ல. நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கேங்கிறது உனக்கு தெரியல. ஏதோ நீ கோவமா பேசிட்ட, அதனால நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நீ வந்திருக்க. சூப்பர் பிரீத்தி, நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறத இதுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரசாந்த் சார் ப்ளீஸ், எனக்கு தெரியாது சார், நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதையும் தாண்டி நான் அந்த வார்த்தையை தெரிஞ்செல்லாம் சொல்லல, தெரியாம தான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேன். ஓ, அப்ப கோவமா இருந்தா என்ன வேணா பேசலாம், அப்படிதானே? இதே போலவே நான் எத்தனையோ தடவை கோவமா இருந்திருக்கேன். ஆனா என்னைக்காவது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேசிருப்பேனா? சொல்லு பிரீத்தி, வாய தொற. சரி கோவப்படாதீங்க, சாரி. இனிமே நான் இப்படி பேச மாட்டேன். போதும் பிரீத்தி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க எந்த கிளம்பு. இப்ப நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்கற மாதிரி இல்ல. ஈஸியா ஹர்ட் பண்ணிட்டு இனிமே இப்படி பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் இப்போ ஹர்ட் ஆயிருக்கேனே, அதுக்கு என்ன பண்றது? அதான் நான் சாரி கேக்குறேன்ல சார், ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல பிரீத்தி, எனக்கு புரியல. ஒரு கத்தி எடுத்து குத்தி என்ன கொண்டுட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டா என் உயிர் திரும்ப வந்துருமா? பிரசாந்த் சார், இப்ப எதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நீ என்ன பேசின வார்த்தை அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கத்தி எடுத்து என் நெஞ்சிலே குத்துன மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டி, உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்? நீ ஆனா என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கல? சத்தியமா சொல்றேன் பிரீத்தி, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. உன்னை நான் என்னமோ நினைச்சு வச்சிருந்தேன், ஆனா நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கல. பிரசாந்த் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. போதும் பிரீத்தி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ எது சொன்னாலும் அது கேட்கிற மைண்ட் செட்லயே நான் இல்ல. நீ கேட்கிற அந்த சாரிங்கிற வேர்டால எல்லாமே மாறிடாது பிரீத்தி. நான் ஹர்ட் ஆனதுதான். இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன அவரு இவ்வளவு கோவப்படுறாரு? இப்ப நான் எப்படி அவரை சமாதானப்படுத்துறது? பிரசாந்த் சார், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் சத்தியமா நான் அப்படி பேச மாட்டேன். இங்க பாரு பிரீத்தி, நானும் நார்மலான மனுஷன் தான். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஈஸியா என் மனசை காயப்படுத்திட்டு திரும்ப வந்து நார்மலா பேசினா எப்படி பேச முடியும்? ஏண்டி, எனக்கு ஒண்ணு புரியல. இதே இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? பிரசாந்த் சார், ஒரு நிமிஷம். என்ன பிரீத்தி, போதும். நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். உன்னோட சாரி எனக்கு வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. சோ வேற வழி இல்ல. சாரி பிரசாந்த் சார். பிரசாந்த் சார், விடு பிரீத்தி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி கருவம். சாரி. ஹே மில்ரி. மஞ்சு, பார்த்தல எப்படிலாம் உங்க அண்ணன் பேசுறாருன்னு? கொஞ்ச நேரம் தான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஆனா பாரு, கொஞ்சம் கூட என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாரு. நான் தான் காவி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல, அப்படி எதுக்காக இனியா கிட்ட கேக்குறாரு? ஸ்னேகா, இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? என்ன மஞ்சு, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குற? நீயும் பாத்துட்டு தானே இருந்த. நான் அவர்கிட்ட இப்படி பேசினேன், ஆனா அவர் என்கிட்ட இப்படி பேசினாரு. அதே அந்த இனியா கிட்ட எப்படி பேசுறாரு? என்ன மஞ்சு இதெல்லாம்?
ஸ்னேகா இப்ப எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு கோபப்பட்டு இருக்க? அண்ணனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் ஸ்னேகா, அதனால தான் அப்புறமா பேசுறேன்னு சொன்னான். நீ ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவாவே எடுத்துக்கிற? சரி மஞ்சு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கலாம். அது என்ன, இனியா காஃபி போட்டு கொடுத்தா குடிப்பாரா என்ன? அதான் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னல. நான் சொன்னதுக்கு அப்புறமா இனியா கையில தான் காஃபி குடிப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் மஞ்சு? ஐயோ ஸ்னேகா, சின்ன காஃபிக்காகவா இவ்ளோ பேசிட்டு இருக்க? இல்ல மஞ்சு, இது ஒண்ணு சின்ன காஃபி மேட்டர் கிடையாது. இதுல நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஐயோ ஸ்னேகா, முதல்ல ஓவர் திங்க் பண்றதை நிறுத்து. இது ஜஸ்ட் காஃபி. மேபி அவங்க போற காஃபி அண்ணனுக்கு பிடிச்சிருக்கும், அதனால அப்படி கேட்டிருப்பான். இதெல்லாம் எதுக்காக நீ சீரியஸா எடுத்துக்கிற? மஞ்சு ஒரு நிமிஷம் என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு மஞ்சு. எனக்கும் ஆசை ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அகில் மாமாக்கு நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை நீ பண்ண வேண்டாம், அது அவளை பண்ண சொல்லி இன்னொருத்திய சொன்னா என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஐயோ ஸ்னேகா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ முதல்ல இவ்வளவு கோவப்படுறதை நிறுத்து. எப்போ இந்த பக்கர் கேர்ள்ஸ்ல இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. ஐயோ ஸ்னேகா, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ நீ பேசுறத மட்டும் அண்ணா காதுல வாங்கினான்னு வை, அவ்வளவுதான். அட் த சேம் டைம் அவங்க எல்லாம் பெக்கர் கேர்ள்ஸ் சொல்றத முதல்ல நிறுத்து. அவங்களும் இந்த வீட்ல ஒரு மெம்பர், அதை மறந்துடாத. எது, இந்த வீட்ல ஒரு மெம்பரா? எனக்கு புரியல மஞ்சு. இங்க பாரு ஸ்னேகா, இப்ப நீ கோவத்துல இருக்க, அதனால நிறைய வார்த்தைகளை வெளில விட்டுட்டு இருக்க. இதை யாராவது கேட்டாங்கன்னு வை, கண்டிப்பா பிரச்சனை தான். சோ இதுக்கப்புறமாவது என்ன பேசுவாங்க யோசிச்சு பேசு. இந்த மஞ்சுவாத நம்ம பக்கம் நிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வர வர இந்த மஞ்சு கூட அவளுக்கு தான் சின்ன தட்டிட்டு இருக்கா. பாக்குறேன்டி, இனி எத்தனை பேர் தான் அவளுக்காக பறிஞ்சிட்டு வரீங்கன்னு. அவனுங்களை மட்டும் தான் மயக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மயக்கிட்டாங்களா? பாக்குறேன்டி, இனி எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்டத்தை ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆனா இவளுக்கு 3 பேருக்கும் சரியான பாடத்தை கத்து கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு பெக்கர் கேர்ள்ஸ் தான். இந்த வீட்டோட மகாராணினா அது நான் மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். மஞ்சு, உன்னை கூட நான் லேஸ் பட்டாலும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய கிளாடின்னு. நீங்க எல்லாரும் யாருன்னு என்கிட்ட காமிச்சிட்டீங்க. நான் யாருன்னு உங்ககிட்ட காட்ட வேண்டாம், கண்டிப்பா காட்டுவேன். ஸ்னேகா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? ஏன் அமைதியாவே இருக்க? புரிஞ்சுது மஞ்சு. மஞ்சு கொஞ்சம் நடந்துக்கிறீங்களா? போங்க. இனியா